பிக் மை ஸ்டாக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் அல்ட்ராடெக் சிமெண்ட். 15th செப்டம்பர் வாங்கிட்டு 17th செப்டம்பர் வந்து இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். ஒரு 2% ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. இந்த ஸ்டாக்கோட ரேஷனலே பார்க்கலாம். எதனால இந்த ஸ்டாக்கை நான் வந்து பிக் பண்ணினேன்னு சொல்லி. இந்த சார்ட் வந்து அல்ட்ராடெக் சிமெண்டோட டே சார்ட். நம்ம இருக்கிற டேட்டு 12th ஆஃப் செப்டம்பர் வந்து நம்ம சார்ட் வந்து அனலைஸ் பண்ணுறோம். 15th செப்டம்பர் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மண்டே நம்ம இந்த ஸ்டாக் வந்து நம்ம வாங்கிடுறோம். என்ன ரீசனுக்காக வேண்டி வாங்கினோம்னு பார்க்கலாம். நான் இந்த டாட்ஸ் வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஸ்விங் ஹை. இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்கு, இங்கே ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. இதை வந்து நான் சப்போர்ட்னு வச்சிருக்கேன். இல்லைனா இந்த ப்ரைஸ் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை வந்து ரீட்ரேஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல மேலே போயிருக்கு. மறுபடியும் இந்த ஸ்விங் ஹை கிட்ட மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது எகெயின் வந்து ஒரு ஸ்விங் ஹை வச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. என்னைக்குமே மார்க்கெட்ல ஒரு கேப் அப் நடந்ததுன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே மேலே போகிறதோட அந்த கேப்பை வந்து ஃபர்ஸ்ட் அது ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அதனோட நெக்ஸ்ட் மூவ் வந்து மார்க்கெட் வந்து பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் அப் வச்சோன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. பட் இந்த சின்ன கேப்பை வந்து அது மறுபடியும் மிஸ் பண்ணிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போகுது. திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி இப்போ இந்த கேப்பை வந்து ஆல்மோஸ்ட் இல்லை கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணிடுச்சு. நம்மளோட ப்ரைஸ் லைன் வந்து எக்ஸாக்டாக மோர் ஆஃப் த டைம்ஸ் வந்து ப்ரைஸ் எங்கே ரீட்ரேஸ் பண்ணியிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ப்ரைஸ் போகுது. நான் இதை வந்து கேப் ஃபில் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகுங்கிறது என்னோட அசம்ஷன். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுங்கும் போது ஒரு அப்வர்டு இல்லாமல் வந்து மார்க்கெட் அப்படியே டவுனில் வந்து இறங்கி போகாது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட கன்ஃபர்மேஷன். நான் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் வந்து எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு பார் வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் வந்து நம்ம வாங்கின 15th செப்டம்பர் நம்ம வாங்கினோம் இல்லையா, அந்த ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ஒரு 0.5% வந்து மேலே போயிடுச்சு. மறுபடியும் ஒரு பார் ரீப்ளே பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு 1.15% வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அவ்வளோதான். இதுவே வந்து போதுமானது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில். நான் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல வந்து ஸ்டாக்கை வந்து நம்ம செல் பண்ணிட்டோம். அந்த டேட் வந்து 17th செப்டம்பர் இங்கே இருக்குது. இந்த 17th செப்டம்பர் அப்போ இந்த ஸ்டாக்கோட ஓப்பன் ப்ரைஸில் மறுபடியும் ஒரு 1% வந்திருக்கு. ஸோ என்னோட சார்ஜஸ் எல்லாம் போக எனக்கு 1.98% வந்து இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டாக்கோட அந்த பிரேக்கப் இருக்குல்ல, எந்த ப்ரைஸுக்கு வாங்கினோம், எந்த ப்ரைஸுக்கு விற்றுருக்கோம், எவ்வளோ சார்ஜஸ் வந்தது, நான் எம்டிஎஃப்ல வாங்கியிருந்தேன்னு சொன்னேன், எம்டிஎஃப்ல எவ்வளோ சார்ஜஸ் போட்டாங்க, அது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கில் நான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் இவ்வளோ பண்ணினேன், இவ்வளோ லூஸ் பண்ணினேன்னு சொல்லாமல் ரேஷனலை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட சம்மரி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.